11th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் கோடில் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் தான். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்ல கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு ஆன்சருக்கு பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் அனுப்பிடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு லிங்க்ஸ் இருக்குது. மறக்காமல் இப்போயே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. ஓகே, 21 மார்க்கு. இன்றைக்கி 2வது பேட்ச் வேறு பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லி சொன்னதில் 2வது பேட்ச். நீங்கள் போன வருஷம் தான் பப்ளிக் எக்ஸாம் இல்லாமல் வந்தாங்க. இந்த வருஷம் நீங்களும் வந்திருக்கீங்க. ஓகே, 1 மார்க் பாருங்கள். இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஆன்சருக்கு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆன்சர் தெரியும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும்ல நீங்கள் பண்ணிடுற கமெண்ட்டை பார்த்து. ஸோ 1 2 3 4 5 6 7 பார்த்துட்டிங்களா? அடுத்து 8 9 10 11 பாருங்கள். 8 9 10 11 12 13 14 15 16 17 15 பாருங்கள். 15 16 17 அப்புறம் 18 அப்புறம் 19 20. ஸோ 2 மார்க் பாருங்கள். அப்புறம் 10 2 மார்க்கு. 10ல் நீங்கள் எழுதுனா போதும், 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அதில் ஒரு கம்பல்சரி. 30 கொஸ்டின் கம்பல்சரி. கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் 7 and -3. கம்ப்யூட் 99 4. ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan -1 √3. ஸோ நீங்கள் கம்பல்சரி எழுதியாக 30. அதுக்கப்புறம் 27 ஈஸி. அப்போ 26 21 4 ஈஸி. மீதி 3 கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியுதா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் nth டைம் 25. சரிதான், கொஞ்சம் சிம்பிளானது. ஓகேவா? அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதில் அதே மாதிரி தான் 10 கொடுத்துருப்பாங்க, 7 எழுதணும் நீங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். அது கம்பல்சரி இருக்குது. கம்பல்சரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 √65 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கம்பல்சரி. அப்போ 36 35 இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மேக்ஸ்னாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு. எனக்கு கடுப்பாக தான் இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிற டைமில். பட் அப்போ ஈஸியாகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 70% ஃபுல்லெல்லாம் படிக்க மாட்டேன், சம்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். குறிப்பிட்ட சாப்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன். அவ்வளோ அந்த மாதிரி தான் நீங்களும் பிளான் பண்ணி படிக்கணும். இதே நீங்கள் டாப்பர் சென்டம் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்க்கணும். பட் நீங்கள் ஓரளவுக்கு தான் படிப்பீங்க. எனக்கு மார்க் கொஞ்சம் தான் போதும், 70 மார்க் 80 மார்க்லாம். உங்களால் முடியும்னு இல்லை, உங்களால் முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, உங்களால் முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ 31. ஸோ கடைசி உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா எதிராக சாய்ஸ் தான். ஓகேவா? ஒன்று மேலே எழுதணும், இல்லை கீழே எழுதணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் சிம்பிள் தான். இன்றைக்கி 41 ஈஸியாக போட்டுருவீங்க. 42ம் ஓகேவாக தான் இருக்குது. 43 ஓகே. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பப்ளிக் எக்ஸாமில் கேரண்டியாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இண்டக்ஷன் வரும். ஆனால் எப்படி தான் கேட்பாங்க பப்ளிக் எக்ஸாமில்? ட்விஸ்ட் என்னன்னா, மேட்ரிக்ஸ் சாப்டரையும் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனையும் ஒரே இதில் கேட்டு வைப்பானுங்க. அப்படி பண்ணால் என்ன பண்ணுறது? நமக்கு 2மே தெரியும், பட் நம்ம ஒன்று தான் எழுதி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படி தான் போன வருஷம் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள். 44 45 பார்த்துட்டிங்களா? அடுத்து 46 47. ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனு, அப்புறமேட்டு பண்ணால் மேட்ரிக்ஸு, ப்ராபபிலிட்டி, செக்ஷன் ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் டிக்னாமெண்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு 5 மார்க் கேரண்டிப்பா, 25 மார்க்கு. ஓகேவா? அப்புறமேட்டு 9 + 9 9 + 9 9 nth டைம் கண்டுபிடிக்கிறது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் 7th சாப்டரில். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் nth டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இவ்வளோதான்ப்பா. ஸோ சிம்பிள். தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்க்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்த அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வந்து சேரும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ லைக் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கேளுங்க. உங்கள் டைம் டேபிளில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பா சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.